Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது woolen thread அத வச்சு ஒரு flower ஒன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை subscribe பண்ணிட்டு bell button click பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். woolen thread எடுத்துர்க்கேன். என்கிட்ட இருக்குது pink color. நான் அதை எடுத்துர்க்கேன். அத வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அத ஃபுல்லா நம்ம எவ்வளவு வேணும்னா கொஞ்சம் அதிகமாவே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இந்த ரோல் பண்ற thread மட்டும் கட் பண்ணிட்டு அத ஃபுல்லா கழட்டி வெளில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத வந்து ஒரு threadல வச்சிட்டு ஃபுல்லா அந்த thread வல சுத்திக்க போறோம். இந்த சைடு இந்த ரெண்டு முனை சைடுல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நடுவுல ஃபுல்லா நம்ம இந்த நூலாலியே வந்து ஃபுல்லா சுத்திக்கலாம். நான் எந்த அளவு ரோல் பண்ணிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்க ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இத சென்டரா பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு பார்ட்டா கிடைச்சிரும். அதாவது ரெண்டு ஃப்ளவரா கிடைச்சிரும். இப்போ இத வந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு ஃபெஃபிபான் யூஸ் பண்ணி அடிப்பகுதி இந்த சைடு பகுதி எல்லாத்துலயுமே ஃபெஃபிபான் யூஸ் பண்ணி ஃபுல்லா நான் வந்து ஒட்டி விட்டுறேன். இப்போ அந்த நுனி பகுதியில மடிப்பா இருக்கும் இல்லையா அத நம்ம சிசரால கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி மேல எல்லாம் ஃபுல்லா அந்த ஒரு ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரதுக்காக ஃபுல்லா நம்ம ஈக்குவலா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இப்படி தான் இருக்கு இந்த ஃப்ளவர். இதுக்கு கீழ வந்து நம்ம இந்த காம்பு ரெடி பண்ணனும். அதுக்காக நான் வந்து green color thread எடுத்துர்க்கேன். green color thread வந்து ரொம்ப லெந்த் இல்லாம நம்ம கையாலியே வந்து கொஞ்சம் அதே மாதிரி ரோல் பண்ணிட்டு மேலேயும் கீழேயுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த ரோஸ்ல வந்து நம்ம ஒட்ட போறோம். இந்த green color thread ஒரு thread-ஆ எடுத்து அந்த சைடுல வந்து ஃபுல்லா நம்ம ஒட்ட வைக்க போறோம். அதாவது அந்த ரோஸ்க்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி வச்சிட்டு மேல அந்த green மட்டும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் ஃபெஃபிபான் தான் யூஸ் பண்றேன். ஒயிட் க்ளூல கூட நீங்க ஒட்டிக்கலாம். நான் ஒயிட் க்ளூவும் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாவே ஒட்டி முடிச்சிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ இது ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இது dry ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேப்பர் ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம மெல்லிசா ரோல் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த கீழ காம்பு பகுதிக்காக ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணலாம்னா அந்த எட்ஜை வந்து சமமா கட் பண்ணிட்டு அத வந்து டபுளா கட் பண்ணி அந்த ரோஸோட பின் பகுதியில ஒட்ட வைக்க போறேன். ஒட்ட வச்சிட்டு அதுக்கு மேல வந்து இந்த green color thread-ஐயே ஃபுல்லா ரோல் பண்ணிக்கலாம். அத ரோல் பண்ணும்போது அந்த மேல அந்த காம்பு ஒட்டியிருந்தோம் இல்லையா அந்த நூல் எல்லாமே உள்ள போகிற மாதிரி வச்சிட்டு அதுக்கு மேல நீங்க ரோல் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ராங்கா இருக்கும். பொறுமையா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்கும்போதே ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு ஷேப் மாதிரி கிடைச்சிருச்சு. அந்த கீழ அடிப்பகுதியில அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கு. வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு தெரியும். இதே நீங்க yellow color threadல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு சாமந்தி பூ இருக்கும் இல்லையா அதே மாதிரி இருக்கும். அந்த லுக் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thanks for watching.